பாமக தலைவர் அன்புமணியுடைய அறிவிப்பாக வந்திருக்கிறது. அவர் அந்த தலைப்பில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொருளாளராக பொதுக்குழுவால் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி திலகபாமா அவர்கள் அப்பொறுப்பில் தொடர்வார் என்று அறிவிக்கப்படுகிறது. பாமக கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் அவருக்கு தொடர்ந்து முழு ஒத்துழைப்பு அளிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னும் டாக்டர் அன்புமணி அறிவித்திருக்கிறார். நேர்களுக்கு தெரியும், டாக்டர் அன்புமணிக்கு பக்கத்தில் இருப்பவர் திலகபாமா, அவர் இந்த கட்சியுடைய பொருளாளராக இருப்பவர். அவர் டாக்டர் அன்புமணிக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பதன் காரணமாக சற்று நேரத்துக்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸால் அவர் கட்சியிலிருந்து இந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்படுகிறார் என்று அறிவிக்கப்பட்டார். அதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் அவர் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டவர், அதனால் அவர் இந்த பதவியில் தொடர்கிறார், நிர்வாகிகள் அனைவரும் அவருக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எதிர்வினையாற்றியிருக்கிறார்கள் பார்க்கின்றோம். இது பற்றிய மேலும் விவரங்களோடு சங்கரன், நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகளை விவரிங்க. யார் யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க, யார் யாரெல்லாம் கலந்துக்கல, திலகபாமா நீக்கம், அதற்கு டாக்டர் அன்புமணி ஆற்றியிருக்கக்கூடிய எதிர்வினை, இதெல்லாம் பற்றி விரிவா சொல்லுங்க நேர்களுக்கு. ஹரிகரன், தந்தை மகன் இடையேயான அந்த மோதல் போக்கு என்பது இந்த நிமிடம் வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் கட்சியுடைய மாநில பொருளாளர் திலகபாமாவை நீக்கி ராமதாஸ் அறிவிப்பு செய்ததும், இல்லை அவர் இந்த பதவியில் தொடர்வார் என்று அன்புமணி ராமதாஸ் அறிவித்ததையும் பார்க்க முடிகிறது. சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் 6 மாவட்டங்களைச் சேர்ந்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளை சந்திப்பதற்கான கூட்டமானது நடைபெற்று வருகிறது. சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தில் தான் சரியாக ஒரு 12 மணி அளவில் அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்கு வருகை தந்தார். அவர் அன்புமணி வாழ்க என்று கட்சி நிர்வாகிகள் எல்லாம் கோஷம் போட்டதோடு சிவப்பு கம்பள வரவேற்பையும் அவருக்கு அளித்து மேடைக்கு அழைத்து சென்றனர். கட்சி நிர்வாகிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கரகோஷம் எழுப்பினர். அவரை வரவேற்று அனைவரும் ஆரவாரம் செய்தனர். அவர்கள் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அன்புமணி ராமதாஸ், இந்த கூட்டமானது கட்சி உறுப்பினர் அட்டைகளை புதுப்பித்து புதிய உறுப்பினர் அட்டை வழங்குவதற்காகவும், அதே போன்று வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் குறித்தும் கட்சி செயல்பாடுகள் குறித்தும் விவாதிப்பதற்காக இந்த கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று அன்புமணி ராமதாஸ் நிர்வாகிகள் மத்தியில் தெரிவித்தார். தொடர்ந்து இந்த கூட்டமானது நடைபெறும் என்றும் அவர் அறிவிப்பை வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து பேசிய அவர், இது கட்சிக்குள் நடக்கக்கூடிய விவாதிக்கக்கூடிய ஒரு கூட்டம், எனவே செய்தியாளர்கள் எதிர்பார்ப்பது எல்லாம் இப்போதைக்கு எதுவும் வெளியே வராது, எதுவும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தனியாக செய்தியாளர்களை சந்தித்து நான் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிக்கிறேன், கேள்விகளுக்கு பதில் அளிப்பதற்கு நான் பயந்தவன் இல்லை என்ற ஒரு தகவலையும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். மேலும் அவருடைய வலது பக்கத்தில் கட்சியுடைய பொருளாளர் திலகபாமா அமர்ந்திருந்தார். இந்த நிலையில் அவர் மேடையில் அன்புமணி ராமதாஸ் பேசிக் கொண்டிருக்கும் போதே திலகபாமா மாநில பொருளாளர், அந்த கட்சி பொருளாளர் பதவியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டதாக ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் இருந்து அறிவிப்பு வெளியிட்டார். இந்த தகவல் கேட்ட உடனேயே திலகபாமா மாநில பொருளாளர் பதவியில் தொடர்வார். கட்சியுடைய பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி மாநில நிர்வாகிகள் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தாலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் அந்த பதவிகளில் தொடர்வார்கள். நானும் அப்படித்தான் மாநில கட்சியுடைய தலைவராக தொடர்கிறேன் என்றெல்லாம் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். எனவே ராமதாஸ் திலகபாமாவை நீக்கிய அடுத்த ஒரு சில நொடிகளிலேயே அவர் அந்த பதவியில் தொடர்வார் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கடந்த காலங்களில் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் கூட்டிய பல்வேறு கூட்டங்களில் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்கவில்லை. இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டத்தில் கட்சியுடைய மாநில நிர்வாகிகள் பலரும் பங்கேற்காமல் புறக்கணிப்பை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் நம்மளால பார்க்க முடியுது. கட்சியுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், அதே போன்று கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்ட பல மாநில நிர்வாகிகள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். பாமக வழக்கறிஞர் பாலு, அதே போன்று பசுமை தாயகம் அமைப்பில் இருக்கக்கூடிய அருள் உள்ளிட்ட பல நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சக்தி கமலாம்பாள் உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த ராமதாஸ் இந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்களை, முக்கிய நிர்வாகிகளை நீக்கி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. எனவே கட்சியினுடைய நிர்வாகிகள் மத்தியில் தற்போது அன்புமணி ராமதாஸ் உரை நிகழ்த்தி வருகிறார். இந்த மேலும் அடுத்தடுத்து பல்வேறு கட்சியினருக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம், எப்படி செயல்பட போகிறோம் என்பதெல்லாம் பல்வேறு விவகாரங்களை கட்சியினர் மத்தியில் அன்புமணி ராமதாஸ் பேச இருக்கிறார். ஹரிகரன்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.